விதமான அர்த்தம் உண்டு. அது அப்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. அப்படியே ஆக கடவுது. இடையே சபையிலே ஒருவர் பலவிதமான சபைக்கு விரோதமாய் குழப்பம் பண்ணி கொண்டிருந்தார். விதமாக குழப்பம் பண்ணி கொண்டிருந்தார். அது எனக்கே தெரியவில்லை. அவ்விதமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை சந்திக்கும்படியாய் விசிட்டிங் போறதான விளைவை அந்த குடும்பத்திற்காக நாங்கள் போயிருந்தோம். இந்த குடும்பத்தில் போய் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்து ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணி அந்த குடும்பம் நல்ல விதமாய் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்காக ஜெபித்தேன். ஜெபித்து முடித்துவிட்டு ஆமேன் என்று சொல்லுகிறதை தேவன் நான் சொல்ல விடாதபடிக்கு என் தொண்டையை பிடித்தது போல நிறுத்திவிட்டார். அங்கே இருந்தவர்கள், அந்த குடும்பத்திலே இருந்தவர்கள், என்னோடு கூட வந்தவர்களும் ஆமேன் என்று சொல்லி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லவில்லை. ஆமேன் என்று சொல்ல ஆண்டவர் தடுத்தபடியினாலே ஆண்டவர் சமூகத்தில் இவர்கள் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என் ஆண்டவராய் கர்த்தரிடத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே ஆமேன் என்று சொல்லவிடவில்லை என்று சொன்னதான வேளை இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அது உன் வாயிலிருந்து ஆமேன் என்று வரக்கூடாது. ஏனென்றால் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற கர்த்தர். ஏசாயா 44 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரரின் வார்த்தைகளை ஊழியக்காரத்திலிருந்து சாதாரணமாக ஏதோ மற்ற ஜனங்கள் பேசுகிறது போல வார்த்தைகள் வீணாய் வந்து விடாது. ஊழியக்காரன் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வதிப்பாய் இருக்கும். அது வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நீங்கள் எவர்களை ஆசீர்வதிப்பீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களுக்கு சொல்லுகிறதாக பார்க்கிறோம். போதகர்களுக்கு சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அதுபடியால் ஊழியக்காரரின் வார்த்தைகளை தேவன் நிலைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அவர் சாதாரணமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னாலும் அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதுபடியால் தைரியமாய் நீங்கள் உங்களுடைய ஊழியரிடத்திலே வந்து பல காரியங்களை, உங்களுக்கு வேண்டிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை அவர் மூலமாய் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனபடினாலே இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள். வேதம் சொல்லுகிற வண்ணமாய் தேவனை பின்பற்றுகிறதிலே பிரியமாய் பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு போதும் கசந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவரே, அதாவது மரியாள் புருஷனை அறியாதவள். ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது, நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இந்த வார்த்தையை கேட்டதான வேளையில் எந்த ஒரு ஸ்திரியும் பேசினதான ஒரு மனுஷனை எதிர்த்து பேசுவாள், சாபமிடுவாள். என்ன அசிங்கமான காரியத்தை நீ சொல்லுகிறாய் என்று சொல்வாள். ஆனால் அவள் அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டாள். அது அப்படியானால் உம் சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததாக பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறான எந்த ஒரு வார்த்தையும் அது வேதனைக்குரியதாய் இருப்பதில்லை, அது தாழ்ச்சிக்குரியதாய் இருப்பதில்லை, அது மேன்மைக்குரியதாகவும் அது ஆசீர்வாதத்துக்குரியதாகவும் அவைகள் காணப்படும் என்பதாக அறிந்து கொள்வீர்களாக. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது பிரியமாய் நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறதான வேளை, இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் இவைகளை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா. சாதாரணமாக சொல்லுகிறதான காரியங்கள், பிள்ளைகள் தவறு செய்தால் தண்டனை கொடுக்கிறோம். சமுதாயத்தில் பெரியவர்கள் அவர்கள் தவறு செய்தால் அது போலீஸோ கோர்ட்டோ கவர்மெண்ட் தண்டனை கொடுக்கிறது. ஏனபடினாலே ஒன்று செய்வதற்கு அதை தண்டனையாக கொடுக்கும் பொழுதுதான் திருந்துவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொன்னது போல ஒவ்வொருவரும் சாக வேண்டியதான். ஆனால் அந்த இடத்திலே நமது தண்டனையை
என் தேவனாய கர்த்தர் ஏற்றுக்கொண்டபடினாலே கிருபை நிமித்தமாய் நமக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே தண்டனை இல்லாமல் இல்லை. தண்டனை, எந்த பாவத்திற்கும் தண்டனை உண்டு. அந்த தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே, கிறிஸ்தன் தண்டனை ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு விடுதலை என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு விடுதலையை ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்திருக்கிறதாக வேத வசனத்திட்டமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே கோப கலசங்கள் அங்கே ஊற்றப்படும் என்பதாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கோபமானது ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வரும் என்றால் அது எத்தனையோ பவர் உள்ளதான மின்னலை காட்டிலும் மிக பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மின்னல் அடித்து, மின்னல் ஒரு தென்னை மரத்தின் மீது ஒரு மின்னல் விழுந்தது, ஒரு இடி விழுந்தது. அந்த இடி விழுந்து அந்த தென்னை மரத்தை, பச்சையா இருந்த தென்னை மரத்தை கருக்கிட்டு, அடுத்து என்ன செய்யுமா, கோடாலி நிமித்தமாக விறகை கீறுகிறது போல மேலிருந்து கீழ் வரைக்கும் ரெண்டாய் கீறிட்டு. ஹல்லேலூயா. நான் அந்த மரத்தை பார்த்தேன். ஹல்லேலூயா. இடி விழுந்த அந்த மரத்தை பார்த்தேன். அவைகள் கருகி பின்பாக அவைகள் ரெண்டாய் கோடாலி கீறுகிறது போல கீறிற்று. ஹல்லேலூயா. ஆனால் இவைகளும் கூட கர்த்தரால் உண்டு பண்ணினவைகள். ஹல்லேலூயா. மின்னலும் இடியும் என் ஆண்டவராய கர்த்தர் எதையும் உண்டு பண்ணாமல் இருப்பதில்லை இந்த உலகத்தில். ஆண்டவரால் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்பதாக அறிந்து கொள்கிறோம். அவரால் உண்டாக்கப்பட்டதான அவைகளுக்கு வல்லமை இருக்குமானால் உண்டாக்கினவருக்கு எவ்வளவு வல்லமை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அதன்படினால் தெய்வ கோபாக்கினை நம் மீது வராதபடிக்கு கர்த்தருடைய கிருபை இந்த வருடமும் இருக்கட்டும், இந்த வருடமும் இருக்கட்டும். இதை கொத்தி இன்னும் போடுகிறேன். இதற்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவோ அதையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறதாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற சில காரியங்களுக்கு ஆண்டவர் பரிந்து பேசுகிறபடினாலே கிருபையாய் இன்றைக்கும் நிலைநிற்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அதுபடினாலே அந்த கிருபைதான் நம்மை இம்மட்டுமாய் ஜீவனோடு தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். வேதவசனத்திலும் அவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கு, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை நிமித்தமாய் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, அவ்விதமாக நாம் சில தவறுகளை செய்யும் பொழுதும் கூட நமக்கு ஒரு மன்னிப்பை கட்டளிட்டு மறுபடியும் திரும்ப இந்த கூடாரத்துக்குள் வரும்படியாய் தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடி இந்த கூடாரத்துக்குள் கடந்து வரும்படிக்காக கெட்ட குமாரன் கடந்து போனதான் விழலை. தகப்பன் தேடி போகவில்லை, ஆனால் தகப்பன் எதிர்பார்த்து இருந்தான். ஹல்லேலூயா. திரும்புவது அவனே. ஹல்லேலூயா. அவன் திரும்பி வர வேண்டும். ஆனால் இவர் தேடி போவதில்லை, ஆனால் இவர் எதிர்பார்த்து இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகினார். இந்த கூடாரத்துக்குள்ளாய் நீங்கள் நிலைத்திருப்பதற்கு என் ஆண்டவராய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரே சரீரத்தில் ஐக்கியமாய் இருப்பதற்கு, அந்த சரீரத்தின் தலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். இந்த ஐக்கியத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த சபையின் ஐக்கியத்திலே கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் இருக்கிறோம். ஒரு சரீரம் பாடுபட்டால் மற்றொரு அந்த இடம் மற்ற பாகமும் பாடுபடும் என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தின் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லாமே அதை அனுபவிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பதாக பார்க்கிறோம். எல்லாம் பற்றி காட்டிலும் இன்னும் சொல்ல போனால், சரீரத்திலே வேதனை வந்தால் மென்டல் டார்ச்சர், மைண்டில் ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம். எவ்விதமாக காணப்படுகிறது. நீங்கள் வேதனைப்படுகிறதை என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. அவருக்கு இன்னும் அதிக வேதனை தான். இந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் என் ஆண்டவராய் கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் வாரங்களும் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் போவேனாகில்
தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அடுத்து என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவறிந்த உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் போய்விட்டேன் என்பதாக அல்ல, நான் வந்து விட்டேன். ஹல்லேலூயா. நான் போய்விட்டேன் என்பதாக அல்ல, நான் வந்து விட்டேன். ஹல்லேலூயா. நான் வந்து விட்டபடியினாலே அந்த அபிஷேக தைலத்தை உங்கள் மீது ஊற்றுகிறேன். இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பின்பாகத்தான் சபை எழும்பிற்று. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது, அது பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதே அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்தார். ஹல்லேலூயா. அதுபடினாலே நான் போய்விட்டேன் என்பதாக அல்ல, நான் வந்து விட்டேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய கர்த்தர் நாட்களிலே நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கும் வியாபித்தவர்களாய் காணப்படுகிறதாக பார்க்கிறோம். உங்கள் இல்லத்திலும் இருக்கிறார், இந்த இடத்திலும் அவர் காணப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபாக்கினைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், அப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பில் வெளிச்சமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், சத்தியத்தின் மத்தியிலே நிலை நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இப்பொழுது வெளிச்சமாயிருக்கிறீர்கள், அப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தோடு வெளிச்சம் சேரும், வெளிச்சத்தோடு இருளும் சேராது, இருளோடு வெளிச்சமும் சேராது. ஹல்லேலூயா. வெளிச்சத்தோடு இருளும் சேராது, இருளோடு வெளிச்சமும் சேராது. ஆனால் வெளிச்சத்தோடு வெளிச்சம் சேரும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தோடு வெளிச்சம் சேரும். வெளிச்சம் வெளிச்சம் ஐக்கியப்படும். வெளிச்சம் வெளிச்சம் சேர்ந்தா என்ன செய்யும் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசம் அதிகமாகும். ஒரு லைட் போட்டிருக்குது, ஒரு வெளிச்சம், அப்புறம் இன்னொரு லைட் இப்படி போட்டா, இப்படி சுத்தி வெளிச்சமாக போட்டா என்ன செய்யும்? எல்லா வெளிச்சம் சேர்ந்து அதிக பிரகாசம். ஹல்லேலூயா. நாம் வெளிச்சமாயிருந்தால் இந்த சபை அதிக பிரகாசமாகும். ஹல்லேலூயா. அதிக பிரகாசமாகும். டெக்கரேஷன் பண்ணி அதிக பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறதான காரியங்கள் எதற்காக தெரியுமா? அந்த பண்டிகை நாட்களிலே, காலங்களிலே, பொங்கலோ தீபாவளியோ மற்ற எந்த காரியங்களா இருந்தாலும் ஜனங்கள் போகிறதான பொழுது, அதை பார்க்கிறதான பொழுது அவளை அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த டெக்கரேஷன் எல்லாம் அவர்கள் ஈர்க்கிறது. இந்த கடைக்கு போகலாமே, இந்த கடைக்கு போகலாமே என்று சொல்லி மனநிலைமை அங்கே அவர்களை இழுக்கிறது. அதுபடினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது, ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது, இந்த பிரகாசம் இன்னும் அதிகமாயிருக்கும். என்ன அந்த பிரகாசம் என்று சொல்லி சுற்றியுள்ள ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. சுற்றியுள்ள ஜனங்கள் சபைக்கு நேராய் கடந்து வரும்படியாய், இருளத்திலே ஒரு ஒளியின் பிரகாசத்தை கண்டேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படினாலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் என்ன செய்யணுமாம்? பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதாக பார்க்கிறோம். பாத்திரவான்களாய் நடப்பதற்கு நாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கைகளை நிலைத்திருப்பமாக இனி குழந்தைகளாய் இராமல், அலசடி போடுகிறதான அலைகளைப் போல இராமல், வீணான சிந்தனை உள்ளவர்களாய் காணப்படாமல், உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாய், புதிய ஆவி. 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். விருப்பத்தோடு ஆண்டவரை பின்பற்றுங்கள். இவைகளை செய்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதாக வேதம் சொல்கிறதாக பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், அப்படியே நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அந்த வெளிச்சம் என்பது தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வெளிச்சம் இருக்குமானால் இடறுவதில்லை, சத்தியம் இருக்குமானால் இடறுவதில்லை.
எங்கே சத்தியம் இல்லையோ, எங்கே ஆலோசனை இல்லையோ, ஜனங்கள் இடறி விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆலோசனை உண்டென்றால் சுகம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியமாய் காணப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வெளிச்சம் அது இடர பண்ணுவது இல்லை என்பதாக அறிந்து கொள்கிறோம். நிச்சயப்படுத்திக் கொண்டவர்களாய் அழைப்பிலே உறுதியாய் இருந்து அழைப்புக்கு ஏற்ற விதமாய் செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை போல நாம் இராதபடிக்கு, ஹல்லேலூயா, அலைகளை போல அலசடிப்பட்டு கொண்டு நாம் இராதபடிக்கு God is expecting something from us. ஹல்லேலூயா. 8 ஆண்டுகளை நிறைவு செய்கிற ஹல்லேலூயா ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை இந்த ஹல்லேலூயா சபையாகிய ஆலயத்திலே உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை வருடங்கள் அலைசடிப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை எதற்காக அழைத்தீர்? எதற்காக இந்த சபையில கொண்டு வந்து என்ன வைத்திருக்கிறீங்க? ஆண்டவரே, உங்களுடைய நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நாமளே போராடிக்கிட்டே இருந்தோம், வாழ்க்கை நடத்தவே போராடிக்கிட்டு இருந்தா தேவ சித்தத்தை எப்படி செய்யறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தைய போல நாம் இருந்து கொண்டிருக்காதபடிக்கு ஹல்லேலூயா அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாது. கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறா. ஹல்லேலூயா. போன வருஷம் எதிர்பார்த்தாரு, செஞ்சோமா? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லே வேலை தோட்டக்கார சொல்றான்னு ஒரு வருஷம் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. இல்லன்னா தரித்து போடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தண்ணீரில் மட்டும் நாம் பாய்ச்சப்படாதபடிக்கு உரத்தோடு கூட உரமும் தண்ணீரும் பாய்ச்சப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வீணான சிந்தையிலே நாம் நடக்காதபடிக்கு தேவனை பிரியமாய் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாய் இருந்து தேவ கோபாக்கினைக்கு நாம் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தருக்குள் நாம் வெளிச்சம் ஹல்லேலூயா காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். புதிதான ஆவி உடையவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு அருமையான ஆலோசனைகளை தேவ ஆவியானவர் தம்முடைய தாசன் மூலமா இன்னைக்கு நம்மோடு கூட கொடுத்தா. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை அழைக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் நிலைத்திருங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஹல்லேலூயா பிரைஸ் அந்த வாழ்வுக்குள் கடந்து வாருங்கள். தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் நன்றி. உங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய அன்புக்காய் நன்றி. ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. எதற்காக எங்களை வேறு பிடித்தீரோ, எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, ஹல்லேலூயா அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க இனியும் குழந்தைய போல நாங்க இராம புருஷரை போல காணப்பட உதவி செய்யுங்கப்பா. அலைகளை போல அலசடிப்பட்டு கொண்டு இராதபடிக்கு ஸ்திரமா இருக்க உதவி செய்யுங்க. வீணான சிந்தனை நாங்க நடக்காதபடிக்கு ஆண்டவரே தேவனை பின்பற்றுவதிலே பிரியமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமையினாலே தேவ கோபாக்கனையை நாங்கள் வரவைத்துக் கொள்ளாதபடிக்கு உமக்குள் நாங்கள் வெளிச்சமாய் காணப்பட ஹல்லேலூயா பிரகாசிக்க எங்களுடைய பிரகாசத்தை கண்டு அநேக ஜனங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிதான ஆவி எங்களுக்குள்ள கொடுத்து எங்களை பலப்படுத்து. நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. வார்த்தையின்படியா நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கிருபை பிரசன்னம் நம்முடைய ஜனத்தோடு இருக்கட்டும். பாதுகாப்பினால் நடத்துவீராக. ஒவ்வொருவரும் தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நேராக